வேத புஸ்தகத்திலே மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். மிக அருமையான ஒரு வேத வசனம். அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்து எழுந்தார். இந்த நாளிலே உலகமெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு வந்துவிட்டார் என்பதை மகா மகா சந்தோஷத்தோடு ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் ஆசரிக்கிறதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? இந்த நாளிலே நாமும் கூட அந்த மகா பெரிய அந்த விஷயத்தை உணர்ந்து பார்த்து அதை உற்சாகத்தோடு கூட தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பாரம்பரிய உணர்வோடு அல்ல. எப்படிங்க? பாரம்பரிய உணர்வோடு அல்ல, ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் அல்ல, வாழ்க்கையை ஆண்டவருக்கு விட்டு கொடுத்தவர்களாக இந்த காரியத்தை நாம் என்ன செய்கிறோம்? ஆசரித்து வருகிறோம். உண்மை உணர்வோடும் ஒவ்வொரு நாளும் அந்த மகா பெரிய உன்னதமான விஷயத்தை உணர்ந்து நாம் அவரை சேவித்து வருகிறோம். ஆம், உண்மையாகவே அவர் உயிர்த்து எழுந்து விட்டார். ஆமேன். அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கிவிட்டார். பாவத்தாலே உண்டான அந்த மரணத்தை அவர் தோற்கடித்து விட்டார். பிசாசை தோற்று போக செய்து உயிரோடு கூட வந்து விட்டார். மாம்ச உணர்வுகளை மேற்கொண்டு எழுந்து விட்டார். இந்த மரணம் ஆண்டவரை அடக்க முடியவில்லை. ஆமாவா இல்லையா? அருமையான வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:24. தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. என்னங்க? அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க, சாவு அந்த ஆண்டவரை கட்டி வைக்க முடியவில்லை. சாவு, பாவத்தால் உண்டான மரணம் அந்த ஆண்டவரை அடக்க முடியவில்லை. அதையெல்லாம் அவர் உதறி தள்ளிவிட்டு உயிரோடு கூட அவர் எழுந்து விட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த உயிரோடு வந்துவிட்டு அந்த பெரிய தேவன் இயேசு இப்போது அவர் எங்கே இல்லை? சொல்லுங்க சத்தமா. கல்லறையிலே இல்லை. அவர் அந்த இடத்திலே இல்லை. அவர் ஆவியான கர்த்தர். அவர் இப்போது எங்கே இருக்கிறாராம்? அவர் எங்கே இருக்கிறாராம்? அந்த மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இப்போது அவர் எங்கே இருக்கிறாராம்? நம்மோடு கூட. ஆமென். அவர் சொன்ன வார்த்தையை பாருங்கள். நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட உங்கள் மத்தியிலே இருக்கிறேன் என்கிறார். அவர் தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்து விட்டார். உயிர் தெழுந்த கர்த்தர் அநேக சீசர்களுக்கு அவர் காட்சி கொடுத்து மேலோகம் சென்று இப்போது அவர் எங்கே இருக்கிறார்? நம்மோடு. ஆமென். என்ன சொல்லுகிறார்? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். எத்தனை அருமையான வாக்கு பாருங்கள். இது ஒரு தெய்வீக வாக்கு. இது ஒரு தெய்வீக வாக்கு. நாம் ஆராதிக்கிற இந்த தெய்வம்
உங்களுக்காய் எனக்காய் ஜீவனை விட்டு கொடுத்த தெய்வம் உயிரோடு எழுந்து இப்பொழுது அவர் எங்கே இருக்கிறாராம்? அவர் நம்மோடு. யாரோடுங்க? நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் இயேசு தெய்வம் அவர் நம்மோடு கூட இருப்பது மகா விசேஷமான காரியம். ஆமென். மகா, இதைவிட முக்கியமான விஷயம் வேறு எதுவுமே இல்லை. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு முக்கியமான உணர்வல்ல, யாராவது என்னோடு கூட என்ன செய்யணும்? எப்போதும் இருக்கணும், எப்போது இருக்கணும். ஒருவேளை என் ஃப்ரெண்ட்ஸோ, என் பெற்றோரோ, என் பிள்ளைகளோ, எங்களுடைய சொந்த பந்தங்களோ அல்லது கூட பிறந்தவங்களோ என் கூட இருந்துகிட்டே இருக்கணும். ஆனால் அது சாத்தியமில்லாத காரியம் இல்லையா? அது சாத்தியமில்லாத காரியம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், உலகத்தின் முடிவு பரியம்தான் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதை விட விசேஷம் வேறு கிடையவே கிடையாது. வேறு உலகத்திலே தேவர்கள் என்று பிறர் கூறுகிற யாரும் இப்படிப்பட்ட வாக்கு கூறினதே கிடையாதுங்க. நாம் பிற மதத்தை, பிறர் வைத்திருக்கிற அந்த உணர்வை நாம் ஒன்றும் வித்தியாசமாய் அதை பேசுவதில்லை. ஆனால் உண்மையை சிந்திக்கிறோம். இது போல வார்த்தையை எந்த தெய்வமும் கூறினது கிடையாது. ஆமென். எந்த கடவுளும் கூறினது கிடையாது. தேவர்கள் என்று சொல்லி இந்த உலகத்தில் நாம் பார்க்கிற யாரும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். Nobody told like that. சொன்னாங்களா யாராவது? யாரும் கூறிவிட முடியாது. அதுதான் உண்மை. இந்த தேவன் அவர் மகா பெரிய தேவன் மாத்திரமல்ல, எல்லா தேவர்களுக்கும் மேலான கர்த்தர், பெரிய தெய்வமாய் அவர் இருக்கிறார். எத்தனை கிருபையுள்ள ஆண்டவர் பாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னோடும் உங்களோடும் கூட இருக்கிற அந்த விசேஷத்தை யார் புரிந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த ஆண்டவரை விட்டு பிரிய மனம் வரவே வராது. பிரிய மனம் வரவே வராதுங்க. உண்மையாய் கர்த்தர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டார், அந்த உயிர் தெழுந்த கடவுள் என் கூட இருக்கிறார் என்ற உணர்வு, என்ற உண்மையான அந்த உணர்வு யாருக்குள்ளே இருக்கிறதோ அவர்களுக்கு ஆண்டவரை பற்றி பிரிவதற்கான சிந்தனை வராது. ஆண்டவரை விட்டு தூரம் போவதற்கான சிந்தனை வராது. ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியங்களை செய்ய மனம் வராது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார் என்ற காரியத்தை யார் நன்கு புரிந்திருக்கிறார்களோ, இன்னும் சொல்ல போனால் அதை யார் நன்கு வாழ்க்கையிலே ருசி கண்டிருக்கிறார்களோ, யார் ருசி கண்டிருக்கிறார்களோ, ஒரு நபர் பக்கத்தில் இருக்கிறதை போலவே அந்த உணர்வு இருக்கிறதை போல அல்ல, இயேசு இல்லை ஆனா இருக்கிறார் என்பதாய் நாம் சிந்திப்பதல்ல. அவர் சொன்ன வார்த்தை அது உண்மையானது. நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்ற வார்த்தை மகா உண்மையானது. அந்த வார்த்தை அதை விசுவாசித்து என் கர்த்தர் என்னோடு கூட உண்டு என்பதை யார் புரிந்து அனுபவித்து இருக்கிறார்களோ அவர்கள் அவரே கதி என்று கிடப்பார்கள். எப்படிங்க? அவரே கதி, அவரே போதுங்க. எந்த சூழ்நிலைக்கு அவர் போதுமானவர். என்னுடைய பாடுகளிலே, இக்கட்டிலே, பிரச்சனையிலே, வியாதியிலே, சிக்கலிலே, தோல்வி போல இருக்கிற சில விஷயங்களிலே ஆண்டவர் எனக்கு போதுமானவர் என்ற உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். பாருங்கள், ஒரு சிறு ஒரு பேபிக்கு, ஒரு சின்ன குழந்தைக்கு
வேறு யார் அந்த சிறு பேபியோடு, சின்ன குழந்தையோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அம்மா அப்பா கூட இருந்தா அந்த குழந்தை எத்தனை சேஃபாக ஃபீல் பண்ணும். ஆமாவா இல்லையா? ஒருவேளை ஃபேமிலியில் இருக்கிற மற்றவங்க இருந்திருக்கலாம், தாத்தா இருக்கலாம், பாட்டி இருக்கலாம், சித்தப்பா, பெரியப்பா, மாமே, மச்சனை எல்லாரும் கூட இருக்கலாம். ஆனால் அந்த சிறு குழந்தைக்கு அப்பாவோடு அம்மாவோடு கூட இருக்கிறது தான் ஒரு பெரிய ஒரு சந்தோஷ உணர்வும், அதைவிட மேலாக சேஃபான ஒரு உணர்வு. என் அப்பா கூட என் அம்மா கூட நான் இருந்தா போதுமானது, தீமையே என்னை அண்ட முடியாது என்ற உணர்வு, ஒரு சேஃபான ஒரு சூழலுக்குள்ளே அந்த பிள்ளை இருக்கிறது போல தெய்வம் என்னோடு கூட இருக்கிறார் என்ற அந்த உண்மை, அந்த சத்தியத்தை யாரொருவர் நன்றாய் புரிந்து அதை ருசி பார்த்திருக்கிறார்களோ அவர்களுக்கும் அதே உணர்வு இருக்கும். ஆமென். எந்த தீமை என்னை அண்ட முடியாது. எப்படி? எந்த தீமையும் என்னை அண்ட முடியாது. எந்த ஆபத்தும் வந்தாலும் என் கர்த்தரை தாண்டித்தான் அது என்னை என்ன செய்யணும்? வரணும். நான் வீழ்ந்து போக மாட்டேன், நான் தோற்று போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் ஒன்றுமில்லாமல் ஆகிவிட மாட்டேன். காரணம் என்ன? என்னை சுற்றி என் கர்த்தர் பிரசன்னமா இருக்கிறார். ஆமென். என் ஆண்டவர் பிரசன்னமாய் இருக்கிறார். அந்த உண்மையை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆராதிக்கிற இந்த கடவுள் ஒரு சாதாரண ஒரு தெய்வம் அல்ல, ஒரு ஊமையான விக்கிரகமோ கல்லோ மண்ணோ அல்ல, அல்லது ஒரு போட்டோவிலே இருக்கிற ஒரு ஆண்டவர் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறவராகவே. இந்த வார்த்தை யார் சொன்னது? யார் சொன்னது இந்த வார்த்தைய? யாரிடத்துல சொன்னாங்க? மோசே இடத்துல. மோசே கேட்கிறான், ஆண்டவரே ஈஜிப்துக்கு போ என்று சொல்லுகிறீங்களே, ஆண்டவருடைய பேர் என்னன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இருக்கிறவராகவே இருக்கிறேன். என்ன அர்த்தம்? நோ பிகினிங், நோ எண்ட், இஸ் ஆல்வேஸ் பீயிங் தேர். அவர் எப்போது இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் ஆரம்பம் முடிவு இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையிலே ஆரம்பம் ஒரு நாள், முடிவு ஒரு நாள். ஆனால் ஆண்டவருக்கு, தெய்வத்துக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் அல்ல. இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்கள், யோவான் புஸ்தகத்தில் இப்படியாய் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். யோவான் 8ஆம் அதிகாரம், யோவான் 8:58 வாசிங்க. அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று. என்னங்க? ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன் அல்ல, மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அழுத்தமாய் சொல்றாரு. இந்த இருக்கிறேன் என்ற வார்த்தை வேத அறிஞர்கள் கூறுவது மோசேயினிடத்துல கூறின அதே வார்த்தைக்கு, அதே வார்த்தை, கிட்டத்தட்ட அதே வார்த்தை என்று சொல்கிறார்கள். இருக்கிறேன், இருந்தேன் அல்ல. எப்படி? ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பதாக நான் இருந்தேன், அப்புறம் இல்லாம போயிட்டேன், இப்ப என்ன செஞ்சிருக்கேன், அப்படி அல்ல. ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன். நான் அந்த ஊரிலே இருக்கிறேன் அப்படி சொல்லுவோமா நம்ம யாராவது? ஐ வாஸ் தேர், நான் அங்கே இருந்தேன். ஆனா இவர் என்ன சொல்றாரு? ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பதே நான் அங்க இருந்தேன்ப்பா, நான் அப்ப இருந்து இருக்கேன், இருக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய கர்த்தர் இருக்கிறவராயிருக்கிறார். பாருங்கள், பிதாவாகிய தேவன் சொன்னார், இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு உலகத்தில் ஒரு மனிதன் இருக்கிறான். அந்த மனிதனையும் அந்த மனிதனுடைய வார்த்தையையும் நாம் ஒருபோதும் பிரிக்க
முடியாது. ஆமாவா இல்லையா? அந்த மனிதன் பேசுகிற அந்த சத்தம் தான் யார்? அந்த மனிதன். இப்போ போன்ல பேசுறாங்க, போன்ல ஒருத்தர் பேசிட்டு இருக்கார், நம்ம கேட்கிறோம். அந்த போன்ல பேசுற சத்தம் அங்கே இருக்குது, பேசுறால் அங்க இருக்கிறாரு, இது அவர் இல்ல அப்படி சொல்ல முடியுமா? பேசுறவர் தான் அவர். எப்படி? இந்த சத்தம் தான் யாரு? தெய்வம் யார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யார்? வார்த்தை, பிதாவாகிய தெய்வம் கிறிஸ்து யாராய் இருக்கிறார்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை பிதாவையும் அந்த வார்த்தையும் பிரிக்க முடியுமா? உங்களையும் உங்க வாய்ஸையும் பிரிக்க முடியுமா? உங்களோடு அது ஒன்றரை மிக்ஸ் ஆனது. நீங்க தான் அந்த சத்தம். எப்படி? நீங்க தான் அந்த சத்தம். பிதா வேறு, இயேசு கிறிஸ்து வேறல்ல. இயேசு கிறிஸ்து ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. கீழே அப்படியே வந்த அந்த வார்த்தை மாம்சமாகி அவர் இருந்து கொண்டே இருக்கிறவர். ஆமென். அவர் சொல்லுகிறார், நான் உலகத்தின் எல்லாம் சத்தமா, உலகத்தின் முடிவு பரியந்தம் கூடவே இருக்கிறேன். என்ன அர்த்தம்? வாழ்நாள் முழுவதும் கூட இருக்கிறேன். எப்படிங்க? சத்தமா சொல்லுங்க. வாழ்நாள் ஜீவன் இருக்கிற வரை கூட இருக்கிறேன், அல்லது இந்த உலகம் முடியும் வரை. உலகத்தின் முடிவு வரைக்கும் யாரும் உங்களோடு இருக்க முடியாதுங்க. இருக்க முடியுமா? சொல்லுங்க. ஹஸ்பண்ட் இருக்க முடியுமா? ஒய்ஃப் இருக்க முடியுமா? அம்மா அப்பா இருக்க முடியுமா? பிள்ளைங்க இருக்க முடியுமா? ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க. எனக்கு அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, அவங்க இருக்கு. அதற்கெல்லாம் ஒரு லிமிட் இருக்கு. அதுக்கு மேல தாண்டி யாரும் கூட இல்லைங்க. நான் உன் கூடவே இருப்பேன். ஐயோ, உன்னைய மண்ணை தோண்டி போடுறப்ப நானும் வந்துடுறேன். அப்படி யாராவது சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருந்தா காட்டுங்க. கட்டுன கணவனே நாளும் நீ இன்னைக்கு போயிட்டாப்பா, நான் நாளைக்கு வர்றேன் அப்படிதான் கூற முடியுமே ஒழிய இப்பவே. கர்த்தர் இயேசு சொன்ன வார்த்தை, நான் உலகத்தின் முடிவு வரை. ஆமென். நீங்களும் உங்கள் குடும்பமும் வாழ்கின்ற வரைக்கும். ஆமென். அவர் மீண்டுமாய் இறங்கி வந்து சேருகிற வரைக்கும் அவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய அந்த ஆளுகை உங்களையும் என்னையும் சூழ்ந்திருக்கும். எத்தனை அருமையான வாக்கு தத்தம், எத்தனை அருமையான வாக்கு. ஒருவேளை இங்கு உட்கார்ந்திருக்கிற என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, என் கூட யாரும் இல்லைங்க, என் கூட நல்லா பேசுறாங்க, ஆனா இக்கட்டில் யாரும் கூட நிக்க மாட்டாங்க. பேச்சு அழகா இருக்குது, என்னம்மா, என்னப்பா, என்ன மகனே, என்னையா, இப்படிலாம் பேசுறாங்க, ஆனா பாடுகள்ல என் கூட ஒருத்தர் இல்லையே அப்படின்ற ஆதங்கம் அநேகருக்கு உண்டு. என் பிரச்சனையில கூட யாரும் நிக்கிறது இல்லை, என் சோர்வுல யாரு கூட நிக்கிறது இல்லை. ஒருவேளை இங்கே வந்திருக்கிற உங்களுக்குள்ளே கூட அந்த உணர்வில் நீங்கள் வந்திருக்கலாம். ஆமாங்க, அது போலத்தான் என் வாழ்க்கை இருக்குது. என் கூட நல்லா சிலர் பேசுறாங்க, இவங்க பரவாயில்ல, என்னுடைய உணர்வுகளை இவங்க என்ன செஞ்சுக்குவாங்க, புரிஞ்சுக்குவாங்க. நான் ஃபீல் பண்றப்ப விட்டுட்டு போயிடுறாங்க. சோர்ந்து போகாதீங்க அம்மா, பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீங்க. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சோதனைகள் வந்து கொண்டே இருக்கலாம். கூட இருப்பேன் என்று சொன்னவர்கள் உங்களை விட்டு விட்டு போயிருக்கலாம். நீ எங்க போனாலும் நான் உன் கூடவே இருப்பேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை என்று கூறினவர்கள் சூழ்நிலை உண்டானதும், எனக்கு வேலை இருக்கு, என்னோட சூழ்நிலை வேறு, நான் வர்றேன் அப்படின்னு விட்டுட்டு போயிருக்கலாம். இயேசு விட மாட்டார். ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஒரே கடவுள் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். யாரும் இந்த உலகத்தில் அப்படி சொன்னதே கிடையாது. சொல்லியிருந்தா காட்டுங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சொல்லியிருந்தா காட்டுங்க, யாரா இருந்தாலும் சரி, எந்த மதமா இருந்தாலும் சரி. Nobody told like that. Nobody.
இப்படி சொல்கிறவரால தான் உயிரை கொடுக்க முடிந்தது, உயிரை கொடுக்க முடியும். உலகத்திலே அநேகரை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த உலகத்திலே தீமையானவர்களை எல்லாம் அழித்து விட்டு யார் ஒழுக்கமா வாழ்றாங்களோ அவங்கள மட்டும் நம்ம காப்பாற்றுவோம் அப்படின்னு தேவர்களை போல வந்தவைகள் அநேகர் பேசிக்கொள்றாங்க. ஆனா பைபிள் சொல்லுது யாரும் நீதிமான் இல்லைன்னு சொல்லுது. எப்படிங்க? யாரும் ஒருவனாகிலும் இல்லை. என்னங்க? ஒருவனாகிலும். அப்ப மெய்யான கடவுள் அவரும் நீதிமான்கள் எல்லாம் யாரும் பாவிகளா அழிச்சிட்டு அப்படி சிந்திக்கல. அந்த பாவிகளை நான் போய் ரட்சிக்க போறேன், நான் போய் காப்பாற்ற போறேன், அந்த பாவி நான் போய் வாழ வைக்க போகிறேன் சொல்லி அவர் இந்த உலகத்துக்கு உங்களை தேடி வந்தார். ஆமென். இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். என் அன்பு மக்களே, என் அன்பு அம்மாமார்களே, என் அன்பானவர்களே, இயேசு உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை வாழ வைக்கத்தான் இந்த உலகத்துக்கு வந்தார். வாழ வைத்து கூடவே இருக்கும்படியாய் வந்தவர். உலகத்தின் முடிவு பரியந்தம். உலகம் இப்படிப்பட்ட உலகம் தாங்க. உலகம் இப்படிப்பட்ட உலகம் தான். என்ன உலகம்? துன்மார்க்கமான, ஏமாற்றுகிற, நித்தியமாய் கூட இருக்காத உலகம் இது. கூட இருக்க மாட்டாங்க, இருப்பேன்னு சொல்லுவாங்க, ஆனா என்ன செய்ய மாட்டாங்க, கூட சத்தமா வாய்த்தருங்க, இருக்க மாட்டாங்க. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறி போகிற உலகம். ஆனால் இயேசு அப்படி அல்ல. ஆமென். அல்லேலூயா. இயேசு அப்படி அல்ல. இயேசு உங்களை நேசிக்கிறார். அன்பு மகனே, மகளே, அன்பு அம்மாமார்களே, இயேசு உங்களோடு கூடவே இருக்க விரும்புகிறார். அழாதீங்க, கண்ணீர் விடாதீங்க. ஆமாங்க, என் சூழ்நிலை அப்படித்தான் இருக்குன்னு சொல்லி சோர்ந்து போகாதீங்க. இயேசு உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்களை வாழ வைக்க ஆவலாய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உயிர் தெழுந்து வந்து விட்டேன், நான் சொன்னபடியே உயிர் தெழுந்துட்டேன். எப்படி? நான் சொன்னபடியே நான் உயிரோடு வந்துட்டேன். வந்த பிற்பாடு நான் எங்கேயும் இல்லை, உன் கூட தான் இருக்கிறேன். ஆமென். எவ்வளவு நல்ல கடவுள் பாருங்கள். ஆனால் இந்த ஆண்டவரை பற்றி அநேகருக்கு புரிதல் இல்லை. இந்த ஆண்டவரை பற்றி அநேகருக்கு என்னவில்லை? புரிதல் இல்லை. இந்த ஆண்டவரை அநேகர் வித்தியாசமாய் சிந்தித்துக் கொள்கிறார்கள். அநேகர் எப்படி? அவர் வெளிநாட்டு கடவுளுங்க. எப்படி? இயேசு கிறிஸ்து அவர் மனிதனாய் பிறந்தது ஆசியா கண்டத்துல. இன்னைக்கு அநேகர் இப்படியா யோசிக்கிறாங்க. ஆமாங்க, இந்த வெள்ளைக்காரங்க வந்தாங்கல்ல, அவங்க வந்துட்டு என்ன செஞ்சுட்டாங்க, இயேசுவை இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. இயேசு அமெரிக்கா கடவுள், இயேசு ஐரோப்பியா கடவுள். சரியாய் அறியாத வேதம் வாசிக்காத சில புத்தியினர்கள் பேசுகிற பேச்சு அது. இயேசு ஐரோப்பா கடவுளும் அல்ல, அமெரிக்கா கடவுளும் அல்ல, வெள்ளைக்காரங்க கடவுளும் அல்ல. பாருங்க, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்துட்டு அவருடைய சீசர்களை பார்த்து சொல்றார், நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளின் சீசராக்குங்க, நீங்க உலகமெல்லாம் போய் ஆண்டவரை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதிலே அந்த சீசர்கள் எல்லாரும் அங்கும் இங்குமாய் போய் ஆண்டவரை பற்றி சொல்றாங்க. அதிலே கூடவே இருந்த சீசன் ஒருவன் எங்கே வந்தார்? இந்தியாவுக்கு. எங்கெங்க வந்தாரு சொல்லுங்க சத்தமா? இந்தியாவுக்கு. தோமையார், தோமா. அதாவது ஆசியா கண்டம், ஐரோப்பா கண்டம், ஆஸ்திரேலியா கண்டம், அப்புறம் ஆப்பிரிக்கா கண்டம், என்ன கண்டம்? அமெரிக்கா கண்டம் ஒன்று இருக்குன்னு இப்போதான் ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்காங்க,
புரியாதவங்க சொல்றது இயேசு கிறிஸ்து வெளிநாட்டு அதாவது உங்களோடு என்னோட லிங்க் இல்லாத ஒரு கடவுள் அல்ல. அவருடைய சீஷன் இங்கே வந்து ஆண்டவரை பற்றி சொன்ன தேசம் இது. தோமா இல்லையா? ஐரோப்பாவை விட, அமெரிக்காவை விட, ஆஸ்திரேலியாவை விட அதிக பற்று இந்தியர்களுக்கு உண்டு. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. இயேசு வெளிநாட்டு கடவுளோ கிறிஸ்தவ தெய்வமா அல்ல, அவர் உலகத்தின் இரட்சகர். ஆமேன், முழு உலகத்துக்குமான இரட்சகர். அவர் சொல்றாரு, நீ யாரா வேணா இரு, நீ எந்த பின்னணியாயிரு, நீ எந்த பின்னணி, எந்த மதமா நீ இருந்துக்க, எந்த சாதியா வேணா இருந்துக்க, ஆனா என்னை நீ நம்பி வந்தனா நான் உன் கூடவே இருப்பேன்னு சொல்றாரு. வேற யாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. நான் கூடவே இருப்பேன், நான் உன்னை ஆதரிப்பேன், நான் உனக்கு போதுமானவராய் இருப்பேன், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் கூட இருப்பேன் சொல்லுகிறார். இந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டுதான் அநேக தேவதாசர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து முடித்தார்கள். இந்த தெய்வம் பாருங்க, ஆண்டவராகிய கர்த்தர் அவர் யாரோடெல்லாம் பேசினாரோ கூறுகிற பிரதான வாக்கு என்ன தெரியுமா? நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லுவார். நீங்க வாசித்து பார்த்திருக்கலாம். ஆமாவா இல்லையா? ஆண்டவர் யார்கிட்டெல்லாம் அவர் பிரத்யேகமாய் அவர் பேசி இருக்கிறாரோ அங்கே இந்த வார்த்தை இருக்கும். எந்த வார்த்தை? நான் கூட இருக்கிறேன், நீ பயப்படாத, நான் கூட இருக்கிறேன். ஆக இந்த வார்த்தையை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், இருப்பேன் என்ற அந்த ஜீவ வார்த்தையை பிடித்து கொண்டுதான் அநேக தேவதாசர்கள், அநேக வேத பண்டிதர்கள், மூத்த பிதாக்கள் வாழ்ந்து முடித்தார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போது இருக்கிறது போல முன்னேற்ற வாழ்க்கை அப்பொழுது இருந்ததா? சொல்லுங்க. எந்த வசதியும் கிடையாது. ஆமாவா இல்லையா? போன ஒரு 100 ஆண்டுல தான் இவ்வளவு முன்னேற்றம். ஒரு 100 வருஷத்துல பயங்கர முன்னேற்றம். ஆனால் அப்பொழுது வேத பண்டிதர்கள், தேவதாசர்கள், மூத்த பிதாக்கள் இருந்த காலத்திலே எந்த வசதி வாய்ப்பும் கிடையாது, அறிவியல் முன்னேற்றம் கிடையாது. அவர்களுக்கு ஜீவனா இருந்தது இந்த வார்த்தை தான், நான் உன் கூட இருக்கிறேன், நான் இருக்கிறேன். ஆபிரகாமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த வசதி வாய்ப்பு, போனோ, காரோ, பங்களாவோ அல்லது டிவியோ, இன்டர்நெட்டோ ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் பேசுறார், ஒரு சத்தம் கேட்குது, நீ என்ன செய், நான் உனக்கு காண்பிக்கும், அதை நம்பி போனா நான் கூட இருப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், வானத்து போல உன்னுடைய. ஆக அந்த நாட்களிலே இருந்த தேவதாசர்களுக்கு இந்த வார்த்தை தான் ஜீவ வாக்கு. ஆண்டவர் கூட இருக்கிறேன்ட்டார்னா போதும், அவ்வளவுதான், அவ்வளவுதான். அவங்க ஃபெய்த்தா இருந்துருவாங்க. பரவாயில்லப்பா, கர்த்தர் கூட இருக்கிறாரு, இங்க பிரச்சனை இல்லை. பாருங்க, கர்த்தர் கூட இருக்கிறாரு, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னா எந்த போராட்டமும் அவங்க வாழ்க்கையில இல்லை, அது அர்த்தம் இல்லை. போராட்டம், கஷ்டம், பெரிய பெரிய போர்கள்லாம் அநேகர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாவா இல்லையா? பல தோல்விகளை பார்த்திருக்கிறாங்க, பல பேர் செத்து போயிருக்கிறாங்க. ஆனால் அதிலேயே மூழ்கி போக அவர் விடவில்லை. ஆமென். திரும்ப அவர் என்ன செய்தார்? கைதூக்கி எடுத்தார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அதே வார்த்தை தான் ஆபிரகாமுக்கு, அதே வார்த்தை தான் ஈசாக்குக்கு, அதே வார்த்தை தான் யாக்கோபுக்கு, அதே வார்த்தை தான் யோசேப்புக்கு, யோசுவாவுக்கு, மோசேக்கு. புதிய ஏற்பாட்டு காலத்தில் அதே வார்த்தை தான் யாருக்கும்? பவுலுக்கும், பேதுருவுக்கும், அவருடைய சீஷர்கள் யாவருக்கும் அதே வார்த்தை தான் பலமாயிருந்தது. ஆமென். அதே வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ சோர்ந்து போகாது, நீ போற இடமெல்லாம் நான் கூட வர்றேன். எவ்வளவு கிருபையுள்ள ஆண்டவர் பாருங்க. நீ போற இடமெல்லாம் நான் கூட வர்றேன்,
நான் உன்னை பார்த்துக்கிறேன், உன் கூடவே என்னுடைய பிரசன்னம் இருக்கும். இந்த வார்த்தையை அவர்கள் புரிந்து கொண்டதால் தான் ஒரு சூழலிலே இஸ்ரவேல் மக்கள் கொஞ்சம் ஆண்டவருக்கு விரோதமா கொஞ்சம் பாவம் பண்ணிட்டாங்க, செட்டப் பண்ணிட்டாங்க, ஆண்டவரை துக்கப்படுத்திட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் கூட என்ன செய்ய மாட்டேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே மோசே ஆண்டவர்கிட்ட கெஞ்சுறான், உங்க சமூகம் அல்லது நீர் எங்களோடு வரலன்னா நாங்கள் இங்கிருந்து போக மாட்டோம் அப்படின்றான். மோசேக்கு புரிஞ்சது அநேக கிறிஸ்தவங்களுக்கு புரியலை. என்ன கூட இருந்தாலும் இல்லாட்டாலும் கர்த்தர் கூட இருந்தா போதும் என்ற உணர்வு அந்த மோசேக்கு இருந்துச்சு. நீர் எங்க கூட நீர் வரலன்னா நாங்க போக மாட்டோம், நீங்க வரணும், மன்னிங்க, மன்னிச்சு கூட வாங்க. அப்பதான் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்கிறார். பாருங்கள், ஆண்டவர் பல நேரங்களிலே கூட இல்லாதது போல ஒரு சூழல் இருக்கலாம். பல நேரங்களிலே கூட இல்லாதது போல மார்த்தாலும் மற்றும் மரியாளும் ஆண்டவரை பார்த்து சொல்றாங்க, இயேசுவே நீர் கூட இருந்திருந்தா யாரு எங்க சகோதரன் செத்திருக்க மாட்டானே, நீங்க கூட இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. சொல்லுங்க, உள்ளத்துல ஒரு வேதனை, ஒரு சோகமான உணர்வு. ஆண்டவர் ஒருவேளை கூட இருந்திருந்தா ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்திருந்தா எங்க சகோதரன் மரிச்சிருக்க மாட்டான்னு சொல்லி அழுது புலம்புறாங்க. பல சமயங்களிலே இது போல ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில உண்டாகக்கூடும். சில காரியங்கள் நம்ம கையை விட்டு மீறி போற மாதிரி இருக்கும், மீறி போற மாதிரி, ஐயோ போச்சு போல இனிமேல் அவ்வளவுதான் என்ற உணர்வு அநேகருக்கு உண்டாயிருக்கலாம். இனி என்ன செய்யறது, எல்லாம் முடிஞ்சு போச்சு என்ற ஒரு எண்ணம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை. லாசரு செத்து போனான் என்று கேள்விப்பட்ட உடனே 2 நாள் எக்ஸ்ட்ரா அங்க இருக்கிறார். எப்படி வேகமா என்ன செய்யல, அவரு காரியம் இப்படி இக்கட்டா போயிட்டு இருக்கு, ஆண்டவர் கிட்டவே என்ன செய்ய மாட்டாரு. ஃபீல் பண்றீங்கல்ல, ஆண்டவரை காணோமே, ஆண்டவரை காணோமே. ஆண்டவரே புரிஞ்சுக்கங்க, தாமதம் ஆகுது அல்லது கொஞ்சம் அந்த காரியங்கள் மோசமா மாறுதுன்னா ஒரு பெரிய அற்புதத்திற்கான ஆரம்ப புள்ளின்னு அதை புரிஞ்சுக்கங்க. ஆமென். ஒரு பெரிய ஒரு அற்புதமான விஷயம் உண்டாக போகிறது என்பதற்கு ஒரு ஆரம்ப புள்ளி அது. அதற்குள்ளே ஒரு பெரிய தேவ திட்டம் அடங்கி இருக்கிறது. அவர் அங்கே வந்து எல்லாரும் அங்க இருக்கிறாங்க, ஆவியிலே என்ன செய்யறாராம், கலங்குறாராம். இயேசுவால உயிரோட எழுப்ப முடியுமே, ஏன் இப்படி, ஏன் கண்ணீர் விடுறாரு? உணர்வுகளை புரிந்திருக்கிற கடவுள். ஆமென். உங்களோடு இருக்கிற கடவுள், உணர்வுகளை புரிஞ்சுக்கிற கடவுள். ஆனா சில நேரங்களிலே கொஞ்சம் இக்கட்டா ஒண்ணுமே தெரியாம சோர்ந்து போயிடாதீங்க. ஆண்டவரை காணமேன்ட்டு தூரம் போயிடக்கூடாது, அதுதான் முக்கியமான விஷயம். ஆண்டவரை காணா அப்படின்ட்டு தூரமா போய் கீழ்ப்படியாம போனா காணாமே போயிடுவார் ஆண்டவர். ரொம்ப பக்கத்துல இருக்கோம், ஆண்டவரோடு நல்ல உறவுல இருக்கோம், ஆனாலும் கொஞ்சம் காணலையே, ஆண்டவர் கிரியை செய்யற மாதிரி இல்லையே, பொறுமையா இருங்க. ஒரு மிகப்பெரிய அற்புதம் என்ன செய்யும், நடக்கும். ஆண்டவரே நீர் கூட இருந்திருந்தா, நான் கூட தான்பா இருக்கிறேன், ஆனா நீ அதை என்ன செய்யல, உணரலப்பா, நீ அதை உணரலப்பா, நான் கூட தான் இருக்கிறேன். அந்த பிரச்சனைக்கு தீர்வு வர கொஞ்சம் காலதாமதம் ஆகுது இல்ல, சோர்ந்து போகாது. ஒரு பெரிய அற்புதம் என்ன செய்ய போகுது, நடக்க போகுது. என் அன்பு விசுவாசியே, ஆண்டவராகிய கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருப்பதால் என்ன விளைவு உண்டாகிறது, என்ன விளைவு? சில வசனங்களை வேகமா நம்ம வாசிக்க போறோம். வேத புஸ்தகத்துல ஏசாயா 41:9-10 வாசிங்க வேகமா.
நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். கூட இருந்தால் என்ன விளைவு? சகாயம் பண்ணுவதற்காகத்தான் என்ன செய்றார்? அவர் கூட உதவி செய்வதற்கு. எந்த உதவியும் இல்லாத சூழ்நிலையிலே அவர் வந்து உதவி செய்வதற்கு. மார்த்தால் மரியாள் கூட யாருடைய உதவியும் அங்கே இல்லாத சூழல் தான். யாரும் அங்கே உதவி செய்ய முடியாத சூழல். ஏனால் பிரச்சனை பெரிய பிரச்சனை. யாராலும் மீண்டுமாய் ஒரு மனிதனை உயிரோடு எழுப்ப முடியாது. கூட இருப்பதற்கான காரணம் உதவும்படியாய். ஆமென். கூட இருக்கிறேன்னு சொன்னவரை நம்ம என்ன செய்யணும்? உணரணும். கூட இருக்கிறான்ற உணர்வு இருக்கணும். கூட இல்லாதது போல வாழக்கூடாது. எப்படி? கூட இல்லாதது போல என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. ஆண்டவர் என் கூட. அதனால தான் நான் அநேக முறை சொல்லியிருக்கிறேன், மாம்ச பார்வைப்படி வாழாதீங்க. எப்படி? மாம்ச பார்வைப்படி வாழ்றோம்னா ஒருவேளை வீட்டிலையோ வேலையிலையோ மற்ற இடங்கள்லையோ நாம் மட்டும் இருக்கிற உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். ஆனா ஆவிக்குரிய பார்வை அவசியம். என்னங்க? ஆவிக்குரிய பார்வை, ஆவிக்குரிய வாழ்க்கை செம்மையா இருந்தால் தெய்வம் கூட இருப்பதை நம்மால் உணர முடியும். அவர் கூட இருந்தா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? பயப்படவே மாட்டோம். காரணம் என்ன? உதவி செய்யத்தான் கூட இருக்கிறார். என்னங்க சொல்லுங்க? உதவி செய்யத்தான். உதவியற்ற சூழ்நிலையிலே உதவும்படி கூட இருக்கிறார். அதே போல எரேமியா 1:8 வாசிங்க வேகமா. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி. பாருங்கள், ஆண்டவராகிய கர்த்தர் கூட இருப்பதற்கான காரணம் என்ன? காக்கும்படிக்கு. என்னங்க? பாதுகாக்கும்படிக்கு. தீமைகளுக்கு, பிசாசின் போராட்டங்களுக்கு, பல பெரிய பிரச்சனைகளுக்கு விலக்கி காக்கும்படி அவர் நம்மோடு கூட இருக்கிறாராம். எவ்வளவு நல்ல கடவுள்! இயேசு கிறிஸ்துவாகிய தெய்வம் கூட இருப்பதற்கு காரணம் இருக்குதுங்க. இது போல நிறைய வசனங்களை நம்மால் வாசிக்க முடியும். நான் இங்கு போகவில்லை, நமக்கு நேரம் ஆயிரும். ஆனா நாம் அதை புரிஞ்சுக்கணும். என் கூட ஆண்டவர் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளணும். அதை உணர்ந்து வாழணும். கூட இருப்பதை உணராதவர்களுக்கு அவர் உதவி செய்ய சொல்லுங்க. ஆமா, வீட்டில் அவர் கூட இருக்கிறாரு, வேலையில் இருக்கிறாரு, போக்கிலும் வரத்திலும் கூட இருக்கிறாரு. ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்பதை உணராத மக்களுக்கு அவர் வந்து எதுவும் செய்ய முடியுமா? ஒரு வீட்டில் அம்மா அப்பா பிள்ளைங்க இருக்கிறோம், கூட அப்பா இருக்கிறாரு அல்லது கூட அம்மா இருக்கிறாங்கன்னு உணராத பிள்ளைகளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க அப்பா அம்மா? வீட்டுக்குள்ள அப்பா அம்மா இருக்கிறான்னு உணர்வு இல்லாம இஷ்டத்துக்கு கத்த பேச ஜாலியா இருக்க, வித்தியாசமா ஸ்கூல்ல இருக்கிற மாதிரி இருக்க. என்னப்பா ஒரு பெரியவங்க வீட்டில் இருக்கோம், ஆனா என்ன செய்யற? அம்மாவா இல்லையா? தெய்வம் கூட இருப்பதை உணராத ஒரு தேவ பிள்ளைக்கு அவர் உதவி செய்வதோ பாதுகாப்பதோ முடியாது. கூட இருக்கும் பொழுது அநேக முறை இந்த ஃப்ரேஸை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும். ஆண்டவரோடு இருக்கிற நாம் அல்லது ஆண்டவர் கூட இருக்கிறபடினாலே நாமும் ஆண்டவரை போல மாற்றம் பெறுவோம், பெற ஆரம்பிப்போம். ஆனா அந்த மாற்றத்துக்கு விட்டு கொடுக்கவே இல்லை, மாற்றம் வர விடவே இல்லை. ஆனா ஆண்டவர் மட்டும் கூட இருந்து எல்லாம் என்ன செய்யணும்? அது எப்படி நடக்கும்னு கேட்கிறேன்.
பாருங்கள், யோசுவா புஸ்தகம் எடுங்க. யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், யோசுவா 1 எடுத்தாச்சா? 1 5ஆம் வசனம் வாசிங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எவ்வளவு மகா பெரிய வாக்குத்தத்தத்தை அவர் கொடுக்கிறார் பாருங்க. நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் என்ன செய்வேன்? உன் கூடவே இருப்பேன். நான் உன்னை விட்டு உன்னை 7ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாய் இரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இங்க பாருங்க, நான் கூட இருப்பேன் சொல்றாரு. எப்படிங்க? நான் கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லுகிறவர், நீ எப்படி இருந்தாலும் நான் கூட இருப்பேன் அப்படியே சொன்னாரு. நீ இஷ்டத்துக்கு வாழு, எங்க வேணா போ, என்ன வேணா பேசு, என்ன வேணா சிந்தி, நல்லா டிவியில் அதை இதையும் பாரு, வீடியோ அதை இதையும் பாரு, எனக்கு பிடிக்காதெல்லாம் செய்யு, ஆனாலும் உண்மையில எனக்கு நேசம் இருக்கிறபடினாலே நான் கூட. அப்படியா சொல்லுங்க. ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கிறத சிந்திக்காத ஒரு விசுவாசியோடு எப்படின்னு கேட்கிறேன். இன்னைக்கு அநேகர் அதை புரிஞ்சுக்கிறதே இல்லை. ஆண்டவர் காணா போயிட்டாருங்க, ஒன்னும் செய்யறது இல்லை. ஏன் என் ஜெபத்தை கேட்கறது இல்லை, என் கூட ஆண்டவர் என்ன செய்யறது இல்லை, வர்றதில்லை. இதெல்லாம் பேசுகிற தேவ பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் நம்ம அவருக்கேற்றபடி வாழ வேண்டுமே என்ற உணர்வு இல்லாம இருக்கிறாங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். என்னது? அநேகர் இதை மட்டும் எடுத்துக்கிறாங்க. எல்லாம் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், எல்லாம் புதிதாயின. ஆனா கர்த்தர் அதை லாஸ்ட்ல போட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடி என்ன வருது? பழையவைகள் ஒளிந்து போயின, போனதற்கு சாட்சியா நீ இருக்கையா, எல்லாம் புதிதா மாறும். ஆமென். அதுதான் தேவை. அநேக முறை சொல்லிருக்கிறேன், கிறிஸ்தவர்களுக்கும் பிறருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? காரு பங்களா கிடையாது. என்னங்க? ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டாச்சு. எப்படி? ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டாச்சு, இப்ப எனக்கு பெரிய ஒரு பங்களா கிடைச்சிருக்கு, ஒரு பெரிய காரு விலை என்னங்க? 1 கோடி வரும். 1 கோடி. எனக்கு நல்ல ஒரு ஜாப் கிடைச்சிருச்சு, எனக்கு அப்படி அருமையான ஃபேமிலி, அருமையான நல்லது, அதெல்லாம் செய்வாரு, மாட்டேன்னு இல்லை. பிறருக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? புது சிருஷ்டி. ஆமென். புது சிருஷ்டி. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஒருவன் கிறிஸ்தவனாய் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எல்லாம் புதிதாயின, ஊடால விட்டாச்சு, காணா போச்சு. நிறைய பேர் அப்படிதான் சிந்திக்கிறாங்க. பட் ஆண்டவர் இன்னும் நம்மேலே கொஞ்சம் நம்பிக்கையா இருக்கிற, என் மகன் திரும்பி வருவான், என் மகன் திரும்பி வருவா, இன்னுமா என் பேரில் நம்பிக்கை என்று சொல்லி அந்த பக்தன் கேட்டது போல, எஸ், இன்னும் நேசிக்கிறார், இன்னும் காத்துக்கிட்டு இருக்காரு. என் மகன் கண்டிப்பா திரும்பி வருவான், என் பிள்ளைக்குள்ள அந்த ஒரு ஜீவன் இருக்குல்ல, கண்டிப்பா வருவான். ஏமாத்தாதீங்க ஆண்டவரை ஏமாத்திராதீங்க. அவர் கூட இருக்க ஆயத்தம். ஆமென். அவர் கூட இருக்க ஆயத்தம். உலகத்தின் முடிவு வரைக்கும் அவர் கூட இருக்க ஆயத்தம். நம்ம எப்படி இருக்கோன்னு ஒரு கேள்வி வேணுமா இல்லையா? சொல்லுங்க, வேணுமா இல்லையா? அந்த கேள்வி வேண்டாம். அதை எப்படிங்க? அவர் கூட இருப்பார். அழகா சொல்றாரு, நான் உன் கூடவே இருக்கிறேன். மோசையோடு இருந்தது போல என்ன செய்யறேன்? நான் கூட இருக்கிறேன்.
தைரியமா இருன்னு சொல்றாரு. எப்படிங்க? தைரியமா இரு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை. நியாயப்பிரமாண புஸ்தகத்தை, வேதத்தை ஒழுங்கா என்ன செய்ய, படி, அதே போல வாழு, புத்திமானா இரு. அதை கோட்டை விட்டுறோமே. வேத வாசு எவ்வளவோ நாளாச்சு அநேகருக்கு. அப்படியே வாசாலும் ஒப்புக்கு வாசிட்டு, தெய்வ பிள்ளையே, கூட இருக்கிற கர்த்தர் உங்களிடத்தில் விரும்புவது நம்ம அவரோடு கூட இருக்க விரும்புகிறார். இன்னொரு இறுதியான விஷயத்தை மட்டும் நம்ம வாசித்து முடிக்க போறோம். அந்த மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் லாஸ்ட் 3 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். கூட இருக்கிற கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? புறப்பட்டு போங்க, சுவிசேஷம் சொல்லுங்க, சீஷரா மாத்துங்க. இன்னும் உள்ள வராதவங்களை என்ன செய்யுங்க, கூட்டிட்டு வாங்க. 4 விஷயத்தை சொல்றாரு. என்ன செய்யுங்க? நீங்க என்ன செய்யுங்க? ஃபர்ஸ்ட் புறப்பட்டு போங்க, சீஷரா மாத்துங்க, ஞானஸ்நானம் அவங்களுக்கு கொடுங்க, உபதேசம் பண்ணுங்க. 4 விஷயத்தை செய்யணும். இப்படி செய்யறவங்களோட தான் அவர் கூட ஊழிய சிந்தையே இல்லாம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆண்டு பத்தி சொல்றது, சொந்தக்காரர்களுக்கு ஆண்டு பத்தி கூறுகிறத, இதை பத்தி சிந்திக்காதவங்களோடு அவர் இருக்க வாய்ப்பில்லை. அவருடைய பிரசன்னம் இருக்கும், மீட்கப்பட்டதுனால அவருடைய பிரசன்னம் இருக்கும். ஆனால் விசேஷித்த விதத்தில் அவர் கூட இருக்க மாட்டார். அவர் சொல்றது ஊழியத்துக்கு போப்பா, ஆத்துமாக்களை பாருப்பா, கிறிஸ்துவை பற்றி சொல்லி சீஷரா மாத்துப்பா, தேவனுடைய ஆலயத்துக்கு அவர்களை கூட்டிட்டு வந்து ஞானஸ்நானம் பெற வைப்பா, கூட்டங்களுக்கு அழைத்து வந்து உபதேசம் பண்ணுப்பா. அதை செய்யணும்ல. அநேக முறை திரும்ப திரும்ப கர்த்தர் பேசுகிற வாக்கு ஆத்துமாக்கள் மேல் அக்கறையாருங்கன்னு சொல்லி, ஆமாவா இல்லையா? திரும்ப திரும்ப அவர் கூறிக்கொண்டே இருக்கிறார். அது மகா சத்தியமான வார்த்தை. அது மகா ஆண்டவருடைய அந்த 2ஆம் வருகை மிகவும் சொல்றோம், உண்மைதான். ஆனால் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறாரா? சொல்லுங்க, தாமதப்படுத்திட்டு இருக்காரு. காரணம் என்ன? வேற விஷயத்துக்காக அல்ல, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி, யாரும் அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் தாமதப்படுத்திட்டு இருக்காரு. அதை நம்ம செய்யணுமா இல்லையா? நம்ம செய்யறோமா? யார்கிட்ட சொல்லியிருக்கிறோம்? ஆண்டவரை பத்தி சொல்லியிருக்கிறோமா? ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருக்கிறோமா? செய்யுங்க. ஆண்டவரே நீங்க கூட இருங்கன்னு கேட்காதீங்க, அவர் கூட இருப்பார். நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சா அவர் கூட இருப்பார். புறப்பட்டு போங்க, சீஷரா மாத்தணும்னா சுவிசேஷத்தை சொல்லுங்க. 2 வார்த்தை ஆண்டவர்கிட்ட அழுது ஜெபிச்சு, ஆண்டவரே என் வாயை உங்க வாயா மாத்துங்கன்னு கேளுங்க, என் நாவை உங்க நாவா மாத்துங்க. 2 வார்த்தை சொன்னாலும் அந்த ஆத்துமா என்ன செஞ்சிடணும்? கிறிஸ்துவுக்குள்ள வந்துடணும் ஆண்டவரேன்னு கேளுங்க. அவங்களுக்கு நல்லா சொல்லி ஆலயத்துக்கு கொண்டு வாங்க, ஞானஸ்தானம் எடுக்க வைங்க, அசம்பிளிக்கு கூட்டிட்டு வந்து உபதேசம் கேட்க வைங்க. இதெல்லாம் செய்யறவங்களோடு உலகத்தின் முடிவு பரியந்தம். ஆமென். நான் கூடவே இருக்கிறேன். ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய உணர்வு சீஷரா மாத்திர உணர்வு. ஆமென். சொல்லுங்க, வெறுமனே ஆலயத்துக்கு வந்து போறவங்களா இருக்காதீங்க. உங்க பக்கத்து வீட்டுக்கு, உங்க சிநேகிதர்களுக்கு, உங்க சொந்தக்காரங்களுக்கு, உங்க ஃபேமிலிக்கு ஆண்டவரை பத்தி சொல்லுங்க. இது கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, மார்க்கம். என்ன மார்க்கம்? பரலோகத்திற்கு போகக்கூடிய மார்க்கம். நாம ஒருத்தரை மாத்தணும்னு நம்ம சிந்திக்கல, பைபிள் சொல்லுது. நீங்க என்ன செய்யுங்க? போய் சுவிசேஷ அறிவிங்கன்னு பைபிள் சொல்லுது. அந்த வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணுமா இல்லையா?
அவர் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவரே வழி. அந்த ஆண்டவரை பற்றி சொல்றவங்களோடு உலகத்தின் முடிவு பரியந்தம். கன்ஃபார்மா சொல்றேன், சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. அவர் உதவி செய்ய கூடவே இருக்கிறாரு, பாதுகாக்க கூடவே இருக்கிறாரு, அப்புறம் தைரியமா இருக்க கூடவே இருக்கிறாரு. அந்த வாக்க உறுதியா பிடிச்சுக்கங்க. அந்த வார்த்தையை உறுதியா இறுக பற்றி கொள்ளுங்கள். பற்றி கொண்டு அவர் சொன்னபடி வாழுங்க. விடவே மாட்டார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஜோமன் எல்லாரும் அப்படியே தேவ சுந்தர முழங்கால் படி